இயக்குனர் அவர்களை மீண்டும் விஜய் அவர்கள் சந்திக்க போயிருக்காரு. தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதிமுக எம்எல்ஏக்களும் ஒரு பக்கம் விடுதியில தங்கியிருக்காங்க சார். விஜய் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பிஜேபி அப்படின்ற கட்சி இந்த வட்டம் பெரிய லெவல்ல ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் ஐயா அவர் போட்ட பிளான் வேலைக்கு ஆகலைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. அது மக்கள் அதை தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலை ஐயாவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்பி இருக்கலாம் சென்ட்ரல் அரசாங்கம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி இளைஞர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. 18ல இருந்து 39 வயசுல உள்ளவங்க எல்லாம் அண்ணாமலை ஐயாவை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அட்லீஸ்ட் இனிமையாவது அதை திருத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால இது ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. இதனால நம்ம நிறைய விஷயம் கத்துருக்குறோம். அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, காங்கிரஸ்காரன் திமுக காரன் முதுகுல குத்திருக்கான். இது பிஜேபிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம். நீங்க சாமதான பேத தண்டம் அப்படின்னு சாணக்கியர் சொல்லுவார். இதுல பேதம் அப்படின்னு சொன்னோம்னா எதிரி கூட்டத்தை உள்ளேயே இருந்து உடைக்கிறது பேரு பேதம். இப்ப காங்கிரஸ்காரன் திமுக காரனை சண்டை போட்டு பேதப்படுத்தி வெளியே வர்றான். ஒவ்வொரு தடவை காங்கிரஸ் வீக்கா இருக்கும் போதும் திமுக கூட இருந்திருக்கு. ஆனா இப்ப திமுக லைட்டா தோத்த உடனே காங்கிரஸ் முதுகுல குத்திருச்சு திமுக முதுகுல. அந்த ஆளு ஸ்டாலினே உட்காந்துக்கிட்டு தேமி தேமி அழுகுறாப்புல. அவரே தோத்து போயிட்டாப்புல. இந்த பிரச்சனை இல்ல. இந்த நேரத்துல கூட நிக்கணுமா இல்லையா காங்கிரஸ்? காங்கிரஸ் தோத்து போன ஒவ்வொரு நேரத்திலையும் திமுக கூட நின்றுச்சுல காங்கிரஸ் கூட. இன்னைக்கு திமுக தோத்து போகுது. அந்த நேரத்துல காங்கிரஸ் தார்மீகமா கூட தானே நின்றுக்கணும். இவன் முதுகுல குத்துறான். என்ன மனுஷன்? இதெல்லாம் இது நியாயமான ஒரு விஷயமா? இப்ப அடுத்த தடவை இந்த காங்கிரஸை எவன் தான் நம்புவான்? நீங்க மம்தா பானர்ஜி கதை ஓவரு, இந்த யாதவ் கீதவ்னு இருக்கிறவங்க எல்லாம் இனிமே காங்கிரஸை நம்பினாங்கன்னா அவங்க கதை ஓவரு. அப்ப காங்கிரஸ் ஏற்கனவே டிரைனேஜ்ல உளுந்து உள்ள போய்கிட்டு இருக்குது. இப்ப திமுக மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் முதல்ல யோசிக்கணும் அவனுங்க. இப்ப திமுக காரன் இருக்கான், உங்க தலைவரே தோத்து போயிட்டாரு, அனாதையா அப்படியே அழுதுகிட்டு நிக்கிறாப்புல. அவன் திமுக காரன் எல்லாம் ரத்த கண்ணீர் சிந்துறான். இந்த காங்கிரஸ்காரன் ஜெயிச்சானே, எவன் ஓட்டு வாங்கி ஜெயிச்சான்? திமுக காரன் ஓட்டு போட்டனால தானே காங்கிரஸ்காரன் ஜெயிச்சான். ஆமாவா இல்லையா தம்பி? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப திமுக காரன் ஓட்டை வாங்கி திமுக காரன் ஓட்டு முதுகுலே குத்திட்டான் அவன் காங்கிரஸ்காரன். என்னமா அப்ப அடிச்சவன்? இப்ப ஒவ்வொரு தடவையும் இந்த திமுக காரன் பிஜேபியை எதிர்த்துக்கிட்டே இருந்தானே, அது யாருக்கா எதிர்த்தான்? காங்கிரஸ்க்காக தானே எதிர்த்தான். திமுக நேரடியாவா டெல்லியில அரசியல் பண்றான்? தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிருக்கிறான். ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபியை டெய்லி எதிர்ப்பான். பிஜேபி அப்படி, பிஜேபி இப்படி, பிஜேபி அப்படி, பிஜேபி இப்படின்னு. நீ எதுக்கு எதிர்த்த இத்தனை நாளா? காங்கிரஸ்க்காக தானே எதிர்த்த திமுக. நீ பிஜேபிய காங்கிரஸ்க்காக எதிர்த்தியே, அதனால உனக்கு பிரச்சனை வந்ததான் நீ தான் சொல்ற. நான் பிஜேபி எதிர்த்தேன், அதனால எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஸ்டாலின் முதல்வர் தான் அதாவது பழைய முதல்வர் சொன்னாப்ல ஸ்டாலின். அப்ப பிஜேபிய காங்கிரஸ்க்காக தானே எதிர்த்த. உனக்கா என்ன? உனக்கும் பிஜேபிக்கு என்ன வாக்கியா தகராறா என்னது? காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இந்தியா ஃபுல்லா சண்டை. அப்ப நீ காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி பிஜேபிய தேவையில்லாம வம்பளுத்துக்கிட்டே இருந்த, டெய்லி ஒரு வம்பளுப்ப. இப்ப என்னாச்சு? காங்கிரஸ்காரன் முதுகுல குத்திட்டான். இப்ப பழைய கதை, பழைய குருடி திரும்ப திரடின்ற ஏதோ ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான். காங்கிரஸ் முதுகுல குத்துறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் அவர்கள் 108 பெரும்பான்மை நம்பர் வச்சிருக்காரு, அதாவது ஹையஸ்ட் நம்பர் வச்சிருக்காரு. ஆளுநருடைய வேலையை ஆட்சி அமைக்க கூப்பிடுறதுதான், ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறாருன்றதான் ஒரு கேள்வியா இருக்கு. ஐயா இந்த பாருங்க, இந்தியால ஒரு சட்டம் இருக்கு, அம்பேத்கர் ஐயா எழுதின சட்டம். அந்த சட்டம் கிளியர் கட்டா சொல்லுது, நீ ஆட்சி அமைக்கணும்னா ஃபர்ஸ்ட் உன்னுடைய அப்ளிகேஷனை கொடுக்கணும். அதை இந்த விஜய் கொடுத்துட்டாப்ல. அப்ளிகேஷனை கொடுத்த உடனே ஆளுநர் உனக்கு ஒரு தேதி கொடுப்பாப்ல. அந்த தேதியில நீ போய் நான் இத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கேன், 118 எம்எல்ஏ வச்சிருக்கேன்னு சொல்லி எம்எல்ஏக்களோட லெட்டர் எல்லாம் கொடுக்கணும். நீ அவங்க கையெழுத்து போட்ட லெட்டர் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சரிப்பா நீங்க எல்லாம் வாங்கப்பா, 118 எம்எல்ஏக்களும் வாங்கப்பா,
பிரமாணம் பண்ணி வைக்கிறேன், அதாவது பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவர்னர் கூப்பிடுவாரு. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அவர் சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்றாரு. ஒரு கவர்னர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணலைன்னா நீ ஹைகோர்ட்டுக்கு போய் அவர் பண்ணலைன்னு சொல்லி எப்ப வேணாலும் கேஸ் போடலாம். இது ரிப்பப்ளிக் தானே, சட்டத்தின் ஆட்சி தானே நடக்குது. நீ கவர்னர் ஒன்னும் உன்னை ஆட்சி அமைக்க கூப்பிடாம இல்லையே. நீ கேட்ட, நான் ஆட்சி அமைக்கிறேன்னு கேட்ட, சரிப்பா ஆட்சி அமைச்சுக்கோப்பா, 118 எம்எல்ஏக்களுடைய லெட்டரை எடுத்து கொண்டு வாப்பான்னு சொன்னாரு. உன்னால 118 எம்எல்ஏ கொண்டு வர முடியல. உன்கிட்ட இருக்கிறது வெறும் 108 எம்எல்ஏ தான் வச்சிருக்கிற, அதுவும் 107. அது ஒண்ணு நீ ரிசைன் பண்ணணும். இப்ப 107 எம்எல்ஏ வச்சிருக்க, மிச்சம் 11 எம்எல்ஏ உனக்கு தேவை. இப்ப 11 எம்எல்ஏ நீ எப்படி கொண்டு வருவ? காங்கிரஸ்காரன் வந்து திமுக முதுகுல குத்திவிட்டு உன் கூட வந்து சேர்றேன்றான். இந்த காங்கிரஸ்காரன் தான் தமிழர்களை பல பேரை கொலை செஞ்சதுக்கு காரணமா இருக்கிறவன்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஸ்ரீலங்கால உள்ள தமிழர்களை கொலை செஞ்சவன் இந்த காங்கிரஸ்காரன். அப்படி தமிழர்களை கொலை செய்யறதுக்கு கூட நின்று விலக்கு பிடிச்சவன் திமுக காரன். இன்னைக்கு அந்த காங்கிரஸ்காரனே திமுக முதுகுல குத்துறான். இதுதாங்க அவன் பண்ண பாவம் அவனுக்கே வரும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நேத்து ஒரு ஸ்ரீலங்கன் அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப தமிழர்களை கொன்ன காங்கிரஸ் இப்ப நான் வந்து உன் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட வந்து சேருது. தமிழர் கொன்ன கழகம் காங்கிரஸ் தமிழர்களை வெற்றி அடையணும்னு சொல்ற தமிழர் வெற்றி கழகத்தோட சேருதான். இதெல்லாம் நம்ம வந்து சகிச்சு ஜீரணிக்க வேண்டியது இருக்கு. சரி, சேர்ந்து தொலைகிறான். அந்த 5 பேரை வச்சு நீ ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாதே. மேற்கொண்டு உனக்கு 6 எம்எல்ஏ தேவை. எங்க இருந்து எடுத்துக்குவ அந்த 6 எம்எல்ஏவை? இல்ல, விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றத்துல தானே. ஆமா சார், யாருங்க சொன்னா அப்படின்னு? ஏங்க இப்படி எல்லாம் இப்படி எவங்க இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறவன்? ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்சி அமைக்கணும்னா நீங்க வந்து மெஜாரிட்டியை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணாம எப்படிங்க ஆட்சி அமைப்பீங்க? சட்டமன்றத்துல பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் நீங்க பெரும்பான்மையா இருந்தா தானே ஆட்சி அமைக்க முடியும். சரி, நாளைக்கு நான் வெறும் 10 எம்எல்ஏ மாத்திரம் ஜெயிச்சுட்டு நான் சட்டமன்றத்துல போய் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து நின்றா என்னை நீங்க ஆட்சி அமைக்க விட்டுருவீங்களா? அந்த மாம்பழ கட்சிக்காரர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு 5 எம்எல்ஏ வச்சிருக்கிறாப்புல. அவர் வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறா, ஆட்சி அமைச்சுக்கிறேன், என்னை ஆட்சி அமைக்க விடுங்கன்னா கவர்னர் விட்டுருணுமா? அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நீ 118 எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொல்லி நீ லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தாதானே உன்னைய ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. ஐயா, நீ பாஸே பண்ணல, ஆனா பாஸ் பண்ணேன்னு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? ஆனா இங்க மைனாரிட்டியோட கருணாநிதி அவர்களும் ஆட்சி புரிஞ்ச வரலாறுலாம் இருக்குல்ல. அது எப்படி மைனாரிட்டி ஆகும்? அதான் உங்களுக்கு கோயலிஷன், நான் இத்தனை எம்எல்ஏக்கள் என்னை சப்போர்ட் பண்றாங்கன்னு அவரு கூட்டணி சேர்ந்த கூட்டணி ஆட்சி தானே அமைச்சாரு. அது பேர் மைனாரிட்டி ஆட்சி கிடையாது. நீங்க வேணா வாயில வந்து மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்லிக்கலாம். சட்டப்பூர்வமா அவர் வந்து தன்னுடைய மெஜாரிட்டியை வந்து கூட்டணி மூலியமா ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாருல்ல. திமுக தனியா வேணா கம்மியான ஓட்டு வச்சிருக்கலாம், ஆனா கூட்டணியில அவங்க வந்து நின்றுவாங்களா? இப்ப டெல்லியில வந்து பிஜேபி ஆட்சி செய்யுது, அவங்களோட கூட்டணியில மத்தவங்களும் இருக்கிறாங்கல்ல. அப்ப இந்த பையன், இந்த புதுசா வந்த விஜய் ஐயா, அவர் தனியா வரணும்னா வரலாம். அவர் மத்தவங்களையும் அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு கூட்டணியோட சேர்ந்து வந்தாருன்னா அவர் 118 வந்துருவாப்ல. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, அந்த 118 அவர் வரணும்னா அதிமுகவோட சேர்ந்தாதான் வர முடியும். இந்த மாதிரி ஒண்ணு சில்லு அல்லு சில்லறைகளோட எல்லாம் வேலைக்கு ஆகாது. சிபிஐஎம்லாம் மாசத்துக்கு 25 கோடி ரூபா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அவங்க வெறும் காசு தான் அவங்களுக்கு. அதிமுக விட்டுட்டு வருவான்? இந்த விசிகாலாம் வருவாங்களா? மாம்பழ கட்சிக்காரங்க வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒருவேளை நாளைக்கு ஏதாவது காசு கீசு கிடைச்சா போறாரான்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ்காரன் மாத்திரமே வந்தா கூட நீ எப்படி ஆட்சி அமைப்ப? வாய்ப்பு இல்லைல்ல. நீ அதிமுகவோட சேர்ந்தாதான் முடியும். அது இப்ப அதிமுகவும் திமுகவும் சேருவாங்க அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. ஏன்னா போன தடவை எடப்பாடி ஐயா ஆட்சியில இருக்கும் போது நிறைய மணல் கான்ட்ராக்ட் அது இது எல்லாத்தையும் திமுக பிரமுகர்களுக்கு தான் கொடுத்தாரு. தமிழ்நாட்டுல வந்து ரியல் எஸ்டேட்டு, பேர் என்ன, கந்து வட்டி, வேற சில இல்லீகல் வியாபாரம், இதுல எல்லாம் பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பண்ண பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் திமுக கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அதிமுக கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இவங்க 2 பேருடைய கொள்ளையடிச்ச பணத்தையும் வெளிநாட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு 6 பேர் தான் இருக்கான் மொத்தம் தமிழ்நாட்டுல. அந்த 6 பேர் திமுகவுக்கும் க்ளோஸா தான் இருக்கான், அதிமுகவுக்கும் க்ளோஸா தான் இருக்கான். இங்க எல்லாம் பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பண்ணிட்டான் தமிழ்நாட்டுல. இப்ப புதுசா ஒருத்தன் வந்தான்னா அவன் முதலீடு எல்லாம் ஸ்பாயில் ஆகுமேன்னு பயப்படுவான், பாசியத்துல இருந்து அவன்ல இருந்து இவன்ல இருந்து. அதனால இவங்க 2 பேரையும் சேர்த்து விடுறதுக்கு
இந்த 5 பெரிய பண முதலைகளுமே முதலீடு செய்யும். அப்ப திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட இதெல்லாம் திராவிட கட்சி, இதுல வந்து ஒரு திராவிட கழகம்னு அவன் ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் பேர் என்னங்க தம்பி, ஒரு ஆள் இருக்கான்ல, இந்த திராவிட கழகத்துக்கு தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தர், வீரமணி. அப்ப வீரமணி வந்து எங்க கிட்ட பேசினாரு. அதனால நாங்க பெரியாரின் வழி நின்று 2 திராவிட கட்சிகளும் ஒன்னா சேருது அப்படின்னு சொல்லி இவங்க வேறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அப்படி சேர்ந்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும்ல. நான் வந்து எடப்பாடி ஆட்சியில இருக்கட்டும்னு நான் வந்து விட்டு கொடுக்குறேன்னு கூட இவர் சொல்லலாம். ஏன்னா இவரே ஜெயிக்கல பாவம். இல்ல நீங்க ஆட்சியில இருங்க, நாங்க மினிஸ்டரா இருந்துக்கிறோம், அப்புறம் நாங்க 2.5 வருஷம் நாங்க ஆட்சியில இருக்கோம், நீங்க உங்க ஆளுங்க மினிஸ்டரா இருந்துக்கட்டும், நம்ம மாத்தி மாத்தி இருந்துக்குவோம், நம்ம எதுக்கு இந்த பயலை விடுவானே, இவன் வந்தானா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாரையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டானா, ஜீரணிச்சுட்டானா என்ன பண்றது, இவன் அதனால வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேற இருக்குது. அப்ப நம்ம இது எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க இந்த திமுகவும் அதிமுகவும் எப்படிங்க சேரும், அது 2ம் பகை கட்சி நீங்க நினைக்கலாம். ஆனா இதுவரைக்கும் சரித்திரத்திலே நிகழாத ஒரு பெரிய நிகழ்வு இந்த வட்டம் நிகழ்ந்திருக்கு. அப்ப சரித்திரத்திலே நிகழாத ஒரு பெரிய கூட்டணி ஒண்ணு நிகழ்ந்தா என்ன உங்களுக்கு என்ன அதிசயப்படுறதுக்கு இருக்கு? அதிசயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு டெய்லி. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி தானே இப்ப போய்கிட்டு இருக்கு கால சூழ்நிலை. அப்ப இந்த பையன் தனி மெஜாரிட்டியில வருவானா? இல்ல, வரல. இப்ப கூட்டணி வருவானா? கூட்டணி வெறும் காங்கிரஸோட மத்திர இருந்தா வேலைக்கு ஆகாது. காங்கிரஸும் திமுக முதுகுல குத்தி தான் முகத்தை அதுவே கிழிச்சுக்கிச்சு. ஒரு ஒரு ராகுல் காந்தின்றவரு ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத மனிதர்னு திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு அரசியல் முதிர்ச்சி இருந்தா அவர் இந்த வேலையை செஞ்சிருக்கவே மாட்டாரு. திமுக இப்ப முதுகுல குத்துனனால என்னத்தை சாதிச்சிட்டாரு? அவரு கெட்ட பேர் கிடைச்சதுதான் மிச்சம். ஆட்சி அமைக்க முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஒருவேளை அப்படியே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்னா அப்படின்னு நினைச்சாலும், விஜய் நீ இன்னும் ஒரு 6 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வா, அப்புறம் நீ கூட்டிட்டு வந்துட்டேன்னா அப்ப நான் வேணா உனக்கு சப்போர்ட் பண்றதா நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கணும். அவன் மிச்சம் 6 எம்எல்ஏ கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நான் உனக்கு கண்டிஷன் போட்டு நான் உன் கூட சேர்றேன்னு நீ வந்து லெட்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்ப திமுகவும் பயிற்சிட்ட, இவனுக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. அது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா நடுவுல போய் நிப்பிய காங்கிரஸ். இது பெரிய பைத்தியகாரத்தனம் இல்லையா? அடுத்த எலெக்ஷன் நீ யார நம்பி நிப்ப? திமுக காரவனை நம்புவானா? திமுக அடிபட்ட யானையா இருந்தாலும் அவன் வெறியில இருக்கான். அந்த சினிமா நடிகர் இவர் மேல, இந்த ஜோசப் விஜய் மேல அவன் வெறியில இருக்கான். அவன் திமுக காரங்க எல்லாம் அவங்க போஸ்ட் போடுறதெல்லாம் பாத்தீங்களா? ரத்த வெறியில இருக்கான். இந்த விஜய் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம் அது. கவனமா இருக்கணும். அவங்க அந்த ஆளு வேற கண்ணில் கசக்கிட்டு அழுதுகிட்டு அந்த ஆளே தோத்துட்டாப்ல. ஸ்டாலின் தோத்தது வந்து அவன் கட்சி தோத்ததை விடுங்க தம்பி, ஸ்டாலின் தோத்துட்டு அவரை கண்ணில் அழுகிற மாதிரி வீடியோ போடுறாப்புல. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அழுகுறாங்க. எல்லாரும் அந்த கீழே உள்ளவங்க எல்லாம் வெறி பிடிச்சவனுங்க, பல கொலை பண்ணவனுங்க அவனுங்க. ஏற்கனவே அவங்க வெளியில இருக்கானுங்க. இந்த பையனுக்கும் இன்னும் நிறைய தலைவலிகள் மிச்சம் காத்திருக்கு. இப்பதான் அந்த பையன் அரசியல்னா என்னன்னு வர்றாப்புல. இப்பதான் தெரியும் அந்த பையன் ஹீரோவா, ரியல் ஹீரோவா, ரீல் ஹீரோவான்னு. இதுக்கு பேர் தான் அரசியல்.